ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனர்ன்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் போய்ட்டு லாகிங் பண்ணிக்கிங்க. இனிமேல் நான் ஏற்கனவே லாகிங் பண்ணி வச்சுருக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் லாகிங் பண்ணி வச்சுக்கிங்க. இதில் வந்து நிறையா கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். இதில் வந்து ஃபீடு இருக்குது, ஸ்க்ரீன் இருக்குது, டூல்ஸ் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் உள்ள போனீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம வச்சுருக்கிற பழைய ஸ்க்ரீன்ஸ்லாம் வரும். எப்படிலாம் போடலாம். இப்போ டிவிடெண்ட் ஈல்டு, ஃபேஸ் வேல்யூ 10, இப்போ ஹெட்டிங் கொடுத்துருக்குறாங்க. கிரியேட் நியூ ஸ்க்ரீன் உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொயரின்னு ஒரு பாக்ஸ் வரும். இந்த ரன் ஸ்கொயரியில் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து மாடல் கொடுத்துருப்பாங்க. மார்க்கெட் கேபிட்டலேஷன் 500 அண்டு. இப்போ இதில் மார்க்கெட் கேபிட்டலேஷன் கிரேட்டர் தென் அண்டு, இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் அம்புக்குறியை கொடுத்துருப்பாங்க. அதை பாருங்கள். அதேமாதிரி ப்ரைஸ் டு ஏர்னிங் லெஸ் தென் 15 அண்டு ரிட்டர்ன் ஆன் த கேபிட்டல் எம்ப்ளாயி கிரேட்டர் தென் லெஸ் தென் 22. அந்த ஃபார்முலாவை செய்யுங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம RSIன்னு கொடுப்போமே, இதுலேயும் RSIன்னு கொடுத்தோன்னா இதில் வரல. RSI ரிட்டர்ன் ஆன் த அசட்ஸ் வருது. இதில் வந்து ஓப்பன் கொடுப்போமா, ஓப்பனும் வரல. இப்போ இதுக்குன்னு தனியாக ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன போட்டால் வரும், வால்யூம் போட்டால் வரும். வால்யூம் போட்டோன்னா வருது பாருங்கள் கீழே, வால்யூம் 1 இயர் ஆவரேஜ். ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு லைன் போட்டு அடுத்த லைன் போடணும்னா AND மட்டும் போட்டால் போதும். அண்டு போட்டு கீழே போயினே இருக்கலாம். ரன் திஸ் ஸ்கொயரின்னு போட்டோன்னா இங்கே பாருங்கள் வால்யூம் எடுத்து கொடுத்துருச்சு. இதை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வேணான்னா விட்டுட்டு வேறு இதுக்கு போயிடலாம். இது ஒரு இதில் நிறையா கொயரிஸு போடலாம். ஸ்க்ரீனர் உள்ள அந்த ஸ்க்ரீனரில் ரெடிமேடாக எவ்வளோ ஸ்க்ரீனர்ஸ் இருக்குன்னா இங்கே பாருங்கள். லோ ஆன் 10 இயர்ஸ் ஆவரேஜ் நீங்கள் உள்ளே போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே போட்டு வச்சுருக்குறாங்க. அந்த கொயரிஸ்லாம் போய் பார்க்கலாம். மார்க்கெட் கேபிட்டலேஷன் / ஆவரேஜ் இயர்னிங் 10 இயர் இப்படி போட்டிருக்காங்க இல்லையா. இதெல்லாம் படித்து பார்த்துக்கலாம். நம்ம பேசிக் தான் பார்க்குறோம். இப்போ நம்ம ஃபார்முலாலாம் பார்க்க போனோன்னா உங்களுக்கு டைம் ஆகிடும். பேசிக் கற்றுக்க முடியாது. ஓவரால் வியூவை மட்டும் பார்த்துடுறோம். ஓவரால் வியூவை பார்க்குறதுனால ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சிலருக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்கும். இப்போ கொயரி ரிசல்ட் த புல் சென்ட்ரல்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது உள்ளே போனீங்கன்னா நிறையா ஸ்டாக்ஸ் கொயரிஸை எப்படி போடுறது, ஃபார்முலாஸை எப்படி கிரியேட் பண்ணுறது பாருங்கள். 3 லைன் ஃபார்முலாஸ் தான். அந்த 3 லைன் ஃபார்முலா தான் எப்படி போட்டாங்கன்றதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஸ்க்ரீனர்ஸ் உள்ள வேறு என்னென்னலாம் பார்க்கலாம். ஒரு கம்பெனியோட தலையெழுத்தையாக பார்க்கலாம். ஒரு கம்பெனியோட இப்போ ஐடிசின்னு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன். ஐடிசின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ ஐடிசின்னு நேம் வந்துடும். அந்த ஐடிசின்ற நேம் கொடுத்துட்டோன்னா நம்ம என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்குறோமோ ஐடிசியோடைய கம்பெனியோட வெப்சைட்டு கிடைக்கும். ஃபஸ்ட்டு அதனுடைய சார்ட்டு கிடைக்கும், அனலைசிஸ் கிடைக்கும், பீர் கம்பெனி கிடைக்கும், குவார்ட்டர்ஸ் ரிசல்ட்டு கிடைக்கும், ப்ராஃபிட் லாஸு, பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ, ரேஷியோ, இன்வெஸ்டர்ஸு, டாக்குமெண்ட்ஸு, இது எல்லாமே கிடைக்கும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை மாதிரி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி எடுத்துக்கலாம், இந்த எடிட் ரேஷியோன்னு இருக்கும் பாருங்கள். இந்த எடிட் ரேஷியோவில் போனீங்கன்னா நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எடிட் ரேஷியோ உள்ள போனீங்கன்னா நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறதுனால இருக்குது. இவ்வளோ தரம் தான் எடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து போட்டு சேவ் கொயரிஸ் இன் ரேஷியோ கொடுத்தீங்கன்னா எல்லாமே சேவ் ஆகிடும். சேவ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் வந்துடும். ஃப்ரண்ட் பேஜில் வந்துடுச்சுன்னா இப்போ எதை பார்க்கணும். மார்க்கெட் கேபிட்டலேஷன் இவ்வளோ கோடி ரூபா இருக்குது, அவங்களுக்கு கடன் இருக்கா அதை பார்த்துக்கணும். இப்போது மார்க்கெட் கேபிட்டலேஷனுக்கும் கடனுக்கும் பார்க்கணும். இப்போ ROE இருக்கா, ROCA கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ ஸ்டாக் PE இருக்குதா, மார்க்கெட் இண்டஸ்ட்ரியல் PE கம்பேர் பண்ணி பார்க்கணும். இண்டஸ்ட்ரியல் PEயும் ஸ்டாக் PEயும் பார்க்கணும். அப்போ புக் வேல்யூ இருக்குதா, புக் வேல்யூ கரண்ட் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். டிவிடெண்ட் ஈல்டு, ஃபேஸ் வேல்யூ இதெல்லாம் பார்த்துக்கணும். இந்த கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இன்ட்ரென்சிக் வேல்யூ என்ன சொல்லுது. இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து இந்த கம்பெனிக்கு இவ்வளோ வேல்யூ தான் இருக்குன்றதை வந்து எபிட்டா வச்சு கணக்கு பண்ணி பார்த்துருப்பாங்க. அதனால் அதை பார்த்துக்குங்க. புக் வேல்யூவும் கரண்ட் ப்ரைஸும் பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி பார்த்துக்குங்க. டோட்டல் அசட்ஸை பார்த்துக்குங்க. அதே மாதிரி சார்ட்டை பார்க்குறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த சார்ட்டில் வந்து PE ரேஷியோவும் பார்க்குறதுக்கு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அந்த PE ரேஷியோ கம்மியாக இருக்கா, குறைஞ்சிருக்கா, வாங்கலாமா வேணாமான்றதை சார்ட் வழியாகவும் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து அனலைசிஸில் ப்ரோஸ் கான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ப்ரோஸ்னால் நல்ல விஷயங்கள், கான்ஸ்னால் கெட்ட விஷயங்கள். இந்த கம்பெனிக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்ன கெட்ட விஷயங்கள் இருக்குன்றதை இங்கே ஓரலாக அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்புறம் பீர்னா என்னன்னா இந்த கம்பெனிக்கு சம்மந்தப்பட்ட கம்பெனிகள் இதே மாதிரி, அதாவது க்ளோன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒருத்தர் போலே இன்னொரு கம்பெனிகள் இருக்குது. அவங்க என்னென்ன கம்பெனி பீர் கம்பெனிஸ், அதாவது
ஐடிசி மாதிரியே யாரெல்லாம் இருக்கிறாங்கன்ற கம்பெனி கொடுத்துருக்கா. அவங்க குவார்ட்டர் ரிசல்ட்ஸை இங்கே பார்த்துக்கலாம். ஒவ்வொரு குவார்ட்டரும் என்ன ப்ராஃபிட் லாஸு. இந்த ப்ராஃபிட் லாஸில் வந்து உள்ளே போயும் பார்க்கலாம். இதில் இந்த இடத்துல சின்னதாக ஒரு ப்ளஸ் சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ளஸ் சிம்பிள்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் சேல்ஸ் க்ரோத்து அதெல்லாம் வரும். ஒவ்வொன்றுத்துலேயும் இருக்கும். இங்கே பாருங்கள், எக்ஸ்பென்ஸில் ப்ளஸ் சிம்பிள்ஸ் இருக்கும். இதெல்லாம் சிலருக்கு தெரியாது, என்னமோ ப்ளஸ் சிம்பிள்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க தெரியாதவங்களுக்கு இந்த விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பேலன்ஸ் ஷீட் இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அவங்க எவ்வளோ ரிசர்வ் வச்சுருக்காங்க, ஃபிக்ஸட் அசட் எவ்வளோ வச்சுருக்காங்க, அதர் அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, அவங்களோட கம்பெனியோடைய நிலைமை என்னன்றதை பார்க்கலாம். அப்போ அவங்களோட கேஷ் ஃப்ளோ, அதாவது பணம் புழங்கும் விதம், அதுலேயே வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கெல்லாம் அவங்க பணம் புழங்குது, எதுக்கெல்லாம் புழங்கலை, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்றதை இதை உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரேஷியோ பார்க்கலாம். இன்வெஸ்டர்ஸை பார்க்கலாம். இன்வெஸ்டர்ஸ்லேயே நிறையா விஷயம் இருக்குது. இந்த ப்ளஸ் சிம்பிள்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனிஸை யாரெல்லாம் வச்சுருக்கிறாங்கன்றத உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருக்குது, யாரெல்லாம் இதை எஃப்ஐஐஸ் வச்சுருக்காங்க, டிஐஸில் யாரெல்லாம் வச்சுருக்காங்க, கவர்மெண்ட்டில் எந்தெந்த கவர்மெண்ட் வச்சுருக்குது, பப்ளிக்லேயே பெரிய பெரிய ஆளுங்க யார் வச்சுருக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது டொபாக்கோ மொய்தீன் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் வச்சுருக்கேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். அது அவர் எவ்வளோ ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருக்கிறான்றதை நாம் பார்க்கலாம். ஒரு நல்ல கம்பெனி, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை வச்சுருக்காங்கன்னா, இது நல்ல ஸ்டாக்காக இருக்கும், நாம் வாங்கலாமா வேணாமான்னு முடிவெடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாமல் ஃபீடுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபீடில் போயிட்டு நாம்ளும் வாட்ச் லிஸ்ட்டு பார்க்கலாம், அலர்ட்ஸ் கொடுக்கலாம். ஸ்க்ரீனரில் இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நம்ம ஒவ்வொரு கம்பெனியாக பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா. ஆல்கஹாலிக் அண்ட் பீவரேஜஸ் கம்பெனிஸ் எதுன்னு தெரியல, ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸு ஸ்டாக்ஸ் எதுன்னு தெரியலன்னா, ஒரு சின்ன ஜஸ்ட் கிளிக்கு அந்த செக்டரில் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குதோ அது அத்தனையுமே எடுத்து கொடுக்கும். அந்த ரைட் சைடில் இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆட்டோமொபைல்ஸ் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, பேங்க் ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குது, கேபிள்ஸு பேங்க் கம்பெனிஸ்லாம் எவ்வளோ இருக்குதுன்றதை ஈஸியாக எடுத்து கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு சிமெண்ட் கம்பெனிலாம் எவ்வளோ இருக்குது, இதுமாரி ஹெட்டிங்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஸ்டாக்ஸும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஹெட்டிங்ஸ் இருக்குது. அவங்க தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் முக்கியமான விஷயங்கள், ஒவ்வொரு கம்பெனியும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஃபீடு பண்ணலாம், ஸ்க்ரீனர் பண்ணலாம். ஸ்க்ரீனரில் நீங்கள் கொயரிஸை போட கற்றுக்கணும். இப்போ நான் அது உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏற்கனவே இருக்கிற கொயரியை காப்பி அடிக்க கற்றுங்க. எஃப்ஐஎஸ் பை போடுறேன். எஃப்ஐஎஸ் பைக்கு 2-3 லைன் தான் வரும் பாருங்கள். சேஞ்சிங் இன் எஃப்ஐ ஹோல்டிங் 1% இதுதான் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், எஃப்ஐஎஸ் எவ்வளோ சேஞ்சிங் கொடுத்துருக்குறாங்க என்னன்றது வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி டிவிடெண்டுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், டிவிடெண்ட் ஈல்டு எந்தெந்த கம்பெனிலாம் டிவிடெண்டு கொடுக்குதுன்னு ஃபார்முலா இங்கே ஆல்ரெடி ரெடியாக இருக்கும். அந்த ஃபார்முலாவை போட்டு பார்க்கலாம். அவங்க ஹையஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு ஷேர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை போட்டிங்கன்னா பாருங்கள், நல்ல கம்பெனிஸாக எடுத்து கொடுக்கும். 6%, 4%, 3%, இப்படி ஒவ்வொரு மாதமும் நமக்கு டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிஸை சூப்பராக செலக்ட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஸ்க்ரீனரில் நிறைய பேருக்கு டவுட் இருக்காது, சின்ன டவுட் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.